இந்த மேடையை அமைத்து கொடுத்த நாம் தமிழர் கட்சி சொந்தங்களுக்கும், என்னை இங்கு பேசுவதற்காக அழைத்த சுற்றுச்சூழல் பாசறை மாநில செயலாளர் சகோதரி வெண்ணிலா அவர்களுக்கும், என்னை போன்று உழவர்களுக்காக தொடர்ந்து போராடியவர்களை அடையாளம் கண்டு இந்த மேடையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, 2018ஆம் ஆண்டு தொடங்கிய என்னுடைய இந்த விவசாயிகளின் நிலம் காக்குவதற்கான போராட்டம், அதாவது சென்னை சேலம் 8 வழிச்சாலையை எதிர்த்து களமிறங்கிய நான் இன்று மேல் மாசுக்காட்டை தொடர்ந்து விவசாயிகளினுடைய நிலங்களை காப்பதற்காக போராடி வருகிறேன். அதன் அடிப்படையில் மேல் மாசுக்காட்டுக்காக போராடி 68 நாட்கள் குன்ற சட்டத்தில் அடைபட்டு இந்த இடத்தில் நான் உங்களுடன் நிற்கிறேன். 2018ஆம் ஆண்டு நாங்கள் இந்த சொந்த நிலத்தில் நாம் அகதியாக்கப்படுவோமோ அப்படின்றத வெளியே சொல்லாமல் நாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தோம். அப்போவே அண்ணன் சீமான் அவர்கள் இதே சென்னை சேலம் 8 வழிச்சாலைக்காக சேலத்தில் மக்கள்கிட்ட பேசுனாங்கிறதுக்காகவே ஒரு பொய் காரணத்தை கூறி அவரை சிறையில் அடைச்சாங்க. பின்னாடி நானும் இப்போ போயிட்டு வந்துருக்கிறேன் சிறைக்கு. இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு விரோதமான திட்டங்கள் வரும் பொழுது எப்படியாவது ஒரு அச்சுறுத்தி மக்களை சிறையில் அடைக்கணுங்கிற நோக்கத்துலாம் இந்த ஆளும் கட்சிகள் செயல்பட்டு இருக்குது. இந்த சட்டங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா, இந்த ஆளுங்கட்சிகள்லாம் எப்படி இந்த சட்டத்தை பயன்படுத்தணும்னு சொல்லணும்னா, 1956 தேசிய நெடுஞ்சாலை சட்டம். அப்போது காங்கிரஸும் ஆட்சி ஆண்டுச்சு, பாஜக ஆட்சி ஆண்டுச்சு, திமுக அதிமுக எல்லாம் ஆட்சி ஆண்டுச்சு. 1997 தொழிற்பேட்டைகளுக்காக நிலம் கையகப்படுத்தும் சட்டம். இதுலேயும் இந்த 4 கட்சி ஆட்சி ஆண்டுச்சு. அடுத்தது 2001 தமிழ்நாடு நெடுஞ்சாலைகள் சட்டம். இதுலேயும் எல்லா கட்சியும் ஆட்சி ஆண்டுச்சு. இந்த எல்லா சட்டத்திலையும் என்ன சொல்லுதுன்னா, விவசாயிகளோட நிலத்தை கையகப்படுத்தும் பொழுது நீங்கள் உங்களுக்கு எதிர்ப்பு இருந்தால் தெரிவிக்கலாம், ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம். ஆனால் அதில் இன்னொரு குறிப்பு, உங்கள் ஆட்சேபனையை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் அரசின் முடிவே இறுதி முடிவு. நீ நிலம் வச்சுட்டு உனக்கு தான் நிலம், நான் எடுப்பேன், நீ வேணா எதிர்ப்பு தெரிவி, ஆனால் எடுத்துக்குவேன்னு சொல்கிறது தான் என் உரிமை அப்படிங்கிறது இந்த சட்டங்கள். இந்த சட்டங்கள்லாம் எப்படி விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிறது புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், இந்த கட்சி அந்த கட்சி நான் சொல்ல வரல, ஏற்கனவே ஆட்சி அமைத்த அனைத்து கட்சிகளும் விவசாயிகளுக்கு எதிராக, தனி முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இன்னும் உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு விவசாயியுடைய நிலத்தில் ஒரு கரண்ட் கம்பம், இந்த கம்பம் இருக்கு, என் நிலத்துல இருந்து பக்கத்து நிலத்துக்கு வேற ஒரு விவசாயிக்கு கம்பம் எடுத்துட்டு போனோம்னா நான் அனுமதி கொடுத்தாதான் எடுத்துட்டு போக முடியும். ஏன்னா என்னுடைய பிரச்சனை, அது என்னுடைய நிலத்துல இருக்குது, நான் அனுமதி கொடுத்தாதான் எடுத்துட்டு போகணும். அரசுக்கு என் மேலே எவ்வளோ கரிசனம் பாருங்க. ஆனால் உயர்மின் கோபுரம் அமைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், யாருடைய அனுமதியும் தேவையில்லை. அதுக்கு தந்தின்னு ஒரு சட்டம் 1800 போட்டான். இப்போ அதன் பிறகு 2003 போட்டிருக்கிறோம், அந்த சட்டமும் அதே தான் சொல்லுது. அப்போது நமக்கு பொதுமக்களுக்கு ஒன்று தேவை அப்படின்னா நாம் அடிச்சுக்கிட்டு சாகணும். ஆனால் பெருநிறுவனங்களுக்கு தேவை அப்படின்னா இவர்கள் சட்டம் பெருநிறுவனங்களுக்கான சட்டங்களாக இருக்கும். இப்படி தான் எல்லா சட்டமும் இருக்குதுன்னு சொல்லி 2013 நிலம் கையகப்படுத்தும் மற்றும் மறுகுடியமர்வு LARRன்னு சொல்லுவாங்க, அந்த சட்டம் ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு சாதகமாக கொண்டு வந்தாங்க பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில். ஆனால் அந்த சட்டத்தில் மிக அழகான சட்டம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த சட்டத்தின்படி நிலம் எடுக்க ஆரம்பித்தால், அரசுக்கான தேவைக்கு நிலம் எடுத்தார்கள் என்றால் 70% மக்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். தனியாருக்கு நிலம் எடுத்தார்கள் என்றால் 80% மக்கள் அந்த திட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தால்தான் அந்த நிலத்தை எடுக்க முடியும். இப்போ பரந்தூரோ இல்லை மேல்மா பிரச்சனைக்கோ இந்த 2013 சட்டத்தை பயன்படுத்தினார்கள் என்றால் அவர்களால் நிலம் எடுக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதிமுக இந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு இப்போ எடுக்கக்கூடிய நிலங்களுக்கெல்லாம் அந்த சட்டத்தை பயன்படுத்த தேவையில்லை என்ற அளவுக்கு அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு இப்போ இந்த பழைய சட்டங்களையே பயன்படுத்தி இந்த நிலங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நிலங்கள்லாம் எடுக்கும்போது வளர்ச்சின்னு பேசுகிறாங்க. நம்ம எல்லாருமே எது வளர்ச்சின்னு பேசுகிறோம், சிலர் பேசுகிறோம் யாருக்கான வளர்ச்சி அப்படிங்கிறத பேசுகிறோம். இப்போ பிரச்சனையே இந்த வளர்ச்சி யாருக்கானது? நீ எங்களுடைய மக்களுக்கு வேலை கொடுக்குறன்றல, எங்களுடைய மக்களுக்கு நீ வேலை கொடுக்கறதுக்கு பதிலாக நான் கேட்குறேன், நீ நிலம் எடுக்கிற நிலத்துல என்ன ஏன் பார்ட்னர் ஆகக்கூடாது? நீ என் மக்களுக்கு தானே நீ நல்லது பண்ணணும்னு நினைக்கிற. நான் 5000 பேர் பாதிக்கிறேன்யா, 5000 பேர் என் பார்ட்னர் ஆகாதுல. நீ இப்போ இந்த பரந்தூருக்கு நீ நிலம் எடுக்கிற,
உனக்கு உண்மையாகவே என் மக்கள் மேலே அக்கறை தான் இருக்குதுல்ல? எனது எல்லாரும் ஒரு கோடி ஒரு ஏக்கரும், நான் 5 ஏக்கர் வச்சுக்கிறேன், என்னுடைய பங்கீடு 5 கோடி, அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போடலாமா? வந்து போடுவியா? உன்னுடைய நோக்கம் எங்களை வளர்க்கறது இல்லை, உன்னுடைய நோக்கம் முதலாளிக்கு எப்படி தரகு வேலை பார்க்கறது அப்படிங்கிறது தான் இந்த ஆளும் கட்சியினுடைய நோக்கமாக இருக்குது. அந்த மாதிரி திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து ஒரு வேடிக்கை ஒன்று இருக்குது. அதுக்காக தான் அந்த பேப்பர் எடுத்துட்டு வந்தேன். நானும் பேப்பர் பார்த்து படிக்கிற பழக்கம்லாம் இல்லை. 105 பக்கம் கொண்ட திமுக 2021 தேர்தல் அறிக்கையில் பக்கம் 21ல் வேளாண்மை மற்றும் விவசாயிகளின் நலன் அப்படின்னு ஒரு தலைப்பில் வரிசை எண் 27 நாடாளுமன்ற நடைமுறைகளை புறக்கணித்துக் கொண்டு வந்த இந்த 3 வேளாண் சட்டங்களை போராடும் விவசாயிகளை அழைத்து பேச முன்வரவில்லை என்பது அதிர்ச்சி தரக்கூடியதாக இருந்ததாம் திமுகவில் இருக்கு. இப்போ 3 வருஷமா பரந்தூரில் போராட்டுக்கிறாங்க, 2.5 வருஷமா மேல்மலை போராட்டுக்கிறாங்க. எத்தனை பேர் அழைச்சி கூப்பிட்டேன், அழைச்சி பேசிட்டேன், ஒரு முறை கூட அலசி பேசுறதுக்கு திராணி இல்லையா ஒருத்தருக்கு கூட? இந்த திமுகவை வந்து திராவிடர்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்றதை விட திருடர்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்றதுதான் ரொம்ப சரியா இருக்கு. ஏன் தெரியுமா சொல்றேன்? இந்த 3 வருஷமா போராடக்கூடிய இந்த பரந்தூர் மக்களையோ இல்ல 2.5 வருஷமா போராடுற மேல்மா மக்களையோ உங்களால இது வரைக்கும் அழைச்சி பேசுறதுக்கு கூட திராணி இல்லாத நீங்க, ஆட்சி அழைச்சிருக்கு நீங்க, எங்க நிலத்தை சட்டத்தின்படியா எடுக்க வரீங்க, திருட தானே வரீங்க. அப்போ உங்களை திருடர்கள் முன்னேற்ற கழகம் சொல்ல முடியும். அடுத்தது அதே தேர்தல் அறிக்கையில் பக்கம் 24 வரிசை 43 விவசாய உற்பத்தி பாதிக்கப்படும் வகையில் விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விளைநிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவதை தடுத்திட நடவடிக்கைகளை மேற்கொண்டு விளைநிலங்கள் பாதுகாக்கப்படும். எப்படி முப்போகம் விளையக்கூடிய மேல்மாவையும் பரந்தூர் நிலத்தையும் எடுக்கிறது தான் வந்து இங்க சொல்லியிருக்கீங்களா? விவசாயிகள் நலன் பாதிக்காத வகையில் நான் செய்வேன்னு சொல்லிட்டு இப்ப செஞ்சிருக்கிறது எல்லாமே முழுக்க அதற்கு எதிரான ஒரு செயலாக தான் இருக்குது. அடுத்தது இதுதான் இந்த பருத்தி மூட்டை அங்கே இருந்து இல்லாமங்கிற மாதிரி தான். பக்கம் 28 வரிசை எண் 71 புஞ்சை நிலங்களையும் தரிசு நிலங்களையும் தகுந்த விளைச்சல் நிலங்களாக மாற்றிட நுண்ணீர் பாசன மேலாண்மை கொண்டு வருவாங்களாம். ஏற்கனவே நஞ்சையாக இருக்கக்கூடிய மேல்மாவையும் பரவந்தூரையும் வந்து அழிச்சிடுவாங்களாம். அப்புறம் மேட்டு நிலத்தில் கொண்டு வந்து இங்க நுண்ணீர் பாசனம் பண்ணுவாங்களாம். யாரை ஏமாத்துறீங்க? இப்போ மக்களே தெரிந்து கொள்ளுங்கள். 8 வழிச்சாலை அதிமுக பாஜகவுக்கு எதிராக போராடணும், திமுகவை ஆதரிச்சோம். இப்ப திமுகவுக்கு எதிராக மேல்மாவையும் இந்த பரந்தூர் போராடுறோம். இப்ப திரும்பி யாரை ஆதரிக்கணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கோங்க. திரும்பி மாத்தி இவங்களையே ஆதரிச்சு திரும்பி இவங்க கிட்டே நம்ம போய் கையேந்திட்டு நிற்க போறோமா, இல்ல நமக்கான மாற்று என்னங்கிறத நாம் சிந்திக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி திமுகவுடைய தேர்தல் அறிக்கைகளிலே வந்து தொடர்ச்சியாக பல்வேறு இடர்பாடுகள் இருக்குது. நம்ம இன்னும் என்ன கேட்கிறோம்னா, நீங்க பொதுவாகவே வந்து தனியார் முதலாளிகளுக்காக நீங்க உழைக்கிறீங்க அப்படிங்கிறத தாண்டி இவர்கள் சொத்து வாங்கி வச்சுக்கிறாங்க. ஒரு பேருந்து நிலையம் வேணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 ஏக்கர் நிலம் வேணும்னா அந்த 5 ஏக்கர் சுற்றி இவங்க நிலம் வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு புது பேருந்து நிலையம். நான் என்ன கேட்குறேன்னா, உனக்கு 5 ஏக்கர் தானே பேருந்து நிலையம் வேணும், 10 ஏக்கர் நிலத்தை எடுத்துக்கோ, எங்கள் நிலத்தை 5 ஏக்கர் பேருந்து நிலத்தை அமைச்சிரு, மீதி 5 ஏக்கர் எங்களுக்கு திருப்பி கொடு. நான் 5 ஏக்கர் 1 ஏக்கர் கொடுத்துருக்கு, 2 ஏக்கர் கொடு, 1/2 ஏக்கர் கொடுத்துருக்கு, 1/4 ஏக்கர் கொடு. அப்போ சுற்றி நிலம் கொடுத்து இருப்பான்ல, உன் வளர்ச்சிக்கு நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம்ல, கூட வருவோம்ல, ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? அப்போ உன்னுடைய நோக்கம் எங்களுடைய வளர்ச்சி இல்லை, உங்களுடைய வளர்ச்சி, உன் கட்சிக்காரனுடைய வளர்ச்சி தான் வந்து தேவையாக இருக்குது. ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் போதுமான அளவிற்கு தொழிற்பேட்டைகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எடுத்தாச்சு. இனி தமிழ்நாட்டில் தொழிற்பேட்டை என்ற தேவையே கிடையாது. ஏன் சொல்றேன்னா, நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தேன், இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு. இன்னைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கோட் அடிச்சுட்டு இருக்கக்கூடிய 10 பேருக்கு வேலை இல்லாமல் போக போகுது, கண்டுபிடிச்சவனுக்கே வேலை இல்லாமல் போக போகுது. இப்போ அனைத்து துறைகளிலும் வேலையின்மை வரப்போகுது, வந்துகிட்டே இருக்குது. சிறு குறு தொழில்கள் அனைத்தும் முடங்கி போச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே நீ சிப்காட்டுக்கு எடுத்துக்கூடிய நிலங்களில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கே வேலை இல்லாமல் போக போகுது. இப்போ யாருக்கு நீ வேலை கொடுக்க போற? எனவே இந்த மக்கள் வந்து இனி வரும் காலங்களில் சிப்காட் வேண்டாம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். இந்த மாவட்டம் இல்லை, இந்த ஒரு சிப்காட் இல்லை, இனி எங்கேயுமே சிப்காட் வேண்டாம் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கணும். இன்னொன்று, இந்த வளர்ச்சின்னு சொல்லி நகரமயமாக்கல் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் அனைத்துமே
இந்த மக்களை சொந்த நிலத்தில் அகதியாக்கக்கூடிய வேலைதான் இந்த திமுக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் விழித்துக்கொண்டு இந்த ஏற்கனவே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளை நம்ப வேண்டாம். நாம் அனைவரும் நமக்கான மாற்றை தேர்ந்தெடுத்து நமக்கான அரசியல் அதிகாரத்தை பெறுவோம். வாய்ப்புக்கு நன்றி.